நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ் கரெக்டா உங்களுடைய டைம் செக் பண்ணி பாருங்க. 9 மணி இரவுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நாங்க இனிமேல இருந்து வர வாரங்கள்ல 9 to 10 ஆஜராயிடுவோம். நல்லா நிறைய பாடல்கள் நீங்க கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நிறைய சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளுடைய மப்பு சாங்ஸ் பாடல்களை பாடுவதற்கு நம்மளுடைய கண்டஸ்டன்ட் எல்லாம் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீ வந்து கொஞ்சம் ஜர்க்காய் மப்புல வந்திருக்க. இல்லம்மா, அது மப்பு ரவுண்ட்னால அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அதனால நேற்று நைட்ல இருந்தே அப்படிதான் இருக்கிறோம். அதே மூட்ல நம்மளுடைய நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கரின் தளபதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அடுத்தது லெட்ஸ் வெல்கம் இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கரின் காலேஜ் பியூட்டி சுஜாதா மேடம். And of course, our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan அவர்கள். மப்பு ரவுண்டு அதுவும் வந்து ஒரு இன்றைய நாளுடைய ஓப்பனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 4 ரவுண்ட் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓபன். No, she's a மங்களகரமான girl, okay? You cannot say like that about her. Oh, is a மங்கள மங்குசி. Okay, fine. Let's welcome சௌந்தர்யா. என்னாச்சு? சும்மா நடிப்பு. ஆமா சத்தியம் சத்தியமா சூப்பரா இருக்கு. கீழே மட்டும் அங்க மட்டும் ரெஜிஸ்டர் ஆகல.
அது கொஞ்சம் கீழே. பேஸ் அது ட்ரைங் டு ஆங்கர் அண்ட் கொஞ்ச நாள்ல கிடைக்கும். சௌந்தர்யா ஹலோ சார். ஃபேண்டாஸ்டிக்கா, கிரேட் எஃபர்ட். ஏன்னா இந்த மாதிரி பாட்டெலாம் அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது. அதோட டைனமிக்ஸ், அதோட அந்த ஃபீல், இட்ஸ் குவைட் அ சேலஞ்ச். பட் யூ புல்ட் இட் ஆஃப். ரொம்ப அழகாக பாடினேன். கிரேட் ஆட்டிடியூட். தேங்க்யூ சார். Saundarya, ஹலோ சார். one more time you have proved you're on the right path completely. ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக you're owning the stage. ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருக்கே வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பாடுறது. ப்ராப்ளி இட்ஸ் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டு டேட். ஸ்லைட்டாக ஒரு இம்ப்ரவைசேஷன்லாம் கடைசியில் பண்ணியோம், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், கிரேட். சார் ஐ ஹாவ் டு சே, அனந்த் சருக்கு வந்து இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஹி ஆல்வேஸ் மென்ஷன்ஸ் ஆஸ் அன் ஃபார் த ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஐ திங்க் ஐ கம்ப்ளீட்லி ஓ திஸ் டு யூ சார், கம்ப்ளீட்லி. Wow. That's great. சவுண்ட் ஒரு வாரத்துக்கு அடிக்க வேண்டிய சரக்க ஒரே நாள் அடிச்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓவரா சூப்பரா இருந்துச்சு. நீ லுக்கிங் லைக் அ டால் டுடே. எஸ், மப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயாவோட கவுன் எடுத்து போட்டு வந்துட்டாங்க. ஹே எந்த நீயோ வீட்ல இல்ல. ஆயா இந்த Dress போட்டு இப்படி வெட்ஜஸ் போட்டு இந்த ஷ்ரக் போட்டிருப்பான். ஏய் அவங்க வீட்ல போட்டுருப்பாங்கப்பா, அப்பலாம் நீங்க கேட்க Hey, கூடாது. you know, see, all Anglo-Indians, Aya, this dress only, coming to church, blessing me and going. Alright, thank you so much for your performance, Andhra. ஓகே, அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க? வாங்க. மப்பு ரவுண்ட்ல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக தண்ணி அடிச்சுட்டு அவர் தான் ரெடியாக இருக்கார். சாரி, தண்ணி குடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறாரு நம்மளுடைய ஆல்கேட்ஸ் அழகேசன். அடிச்சேண்டி பான்பீடா போட்டேண்டி சிங்கிள் டபுளாச்சு சிவப்பிள்ளாம் வெளுப்பாச்சு டக்கர் அடிக்குதடி டாப்புல போகுதடி நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி எழுலகம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்கிறியே கண்ணால அடி தழுத்து அடி துளுத்து என் மினுக்கு அடி வாடி பக்கம் எழுலகம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்கிறியே கண்ணால அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறுகால் புன்னகையில் நாள கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறுகால் புன்னகையில் நாள
கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்டம் மல்லிகையே எப்போது பார்த்தாலும் கைப்பிடியில் நிற்கிறியா எப்போது பார்த்தாலும் கைப்பிடியில் நிற்கிறியா அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே கத்தளைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே கத்தளைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி டக்கரன டக்கரனா டான டக்கர டக்கரனா டக்கரன டக்கரனா டான டக்கர டக்கரனா டக்கரன டக்கரனா டான டக்கர டக்கரனா டக்கரன டக்கரனா டான டாங்கர டக்கர டக்கரனா சபாஷ் சபாஷ். வணக்கம், நன்றி நன்றி. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது சார். பிரமாதமாக இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. வயசு அப்படியே குறைஞ்சிட்டே வர்றீங்க. நல்லா பாடினீங்க சார். அது என்ன அது நிற்கிற முதல்ல பங்கே அடிச்சேண்டி ஆ. பான்பீடா போட்டேண்டி ஆஹா அப்புறம் சிங்கிள் டபுளாச்சு ஆ சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு கரடிக்குதடி டாப்புல போகுதடி போயாச்சு. நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி அது அந்த நிற்கிற நான் வந்து புரியல. சூப்பராக இருந்தது அந்த இடம். தாளை ஏன் அது ஒரு டவுட் எப்போவுமே. இது மெட்ரோனோம்னு ஒன்று இருக்குது, அது வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. ஆ சரி, எனக்கு நீ ஒரு பாபா சேகல் அந்த பாட்டு பாடணும். அவரோட பாட்டு ஒன்று பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்பாவது எடுத்து பாடுங்க. சரி, நான் அதுக்குள்ளே கற்றுக்கிறேன். சரி, சும்மா சும்மா எனக்கு ஏதோ தோணிச்சு நான் சொன்னேன், அவ்வளோதான். பார்க்கலாம். அலெக்ஸ் பாண்டியனில் காதல் வந்தாலே அந்த மாதிரி வரும். சரி ஜாலியா. சரி சரி. ஆ ஓகேயா? சரி. சார் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுச்சு. கடைசி சேரணம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. போன வாட்டி வந்து தாளத்தை பற்றி சொன்னோம் நாங்கள். அப்போ இந்த வாட்டி அந்த சரணம் செகண்ட் சரணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாளத்தில் ஒரு சின்னதாக ஒன்று ஜர்க் வந்தது. பட் மோஸ்ட்லி தாளத்தில் பாடினேங்க. அழகேசன் சார் இந்த காம்படிஷனில் வந்து நிறைய முன்னாடி போகணுன்னு ஆசை. பிகாஸ் நீங்கள் வந்தாலே எல்லாருக்குமே குஷி. ஸோ ஒரு நாளுமே எப்போதுமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அழகேசன் சார், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அது யார் அது? மாமா மகர், அது யார் அது? ஏன் சார் இப்படி கொண்டாந்து இவரை போட்டுட்டு ஒரே தொல்லை கொடுக்குறாரு? சரி ஓகே, அது என்ன ஒரு வித்தியாசமா நீக்கிறேன்னா ஆமா, அதான் நீங்க தானே மப்பு ரவுண்டு தானே போட்டு வச்சுக்கிறீங்க, அதனால அப்படி தானே சொல்லணும். மப்பு ரவுண்ட் போடாத என்ன டூயட் ரவுண்டா போட்டுக்கிறீங்க? ஒண்ணு இப்ப சாருக்கு டூயட் கேக்குது, புரியுதா? ஓ புரியுது புரியுது புரியுது. யாரோட டுவெட் பாடணும்னு உங்களுக்கு ஆசை இப்போ? நான் அந்த வம்புக்கெல்லாம் வரல. ஏன்? அது வரும்போது பாவனாவோட ஆடலாம்ல. வேணாம் வேணாம், சும்மா அப்படிதான் அப்படி ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்புறம் டக்குன்னு ஓகே நீ ஓகேவா? என்ன நீ ஒன்றும் தெரியும் மைக் எடுத்துட்டு பேசியா? ஊருக்கே கேக்குது. ஓகே போலாம். பட்டு கொட்ட பக்கத்துல கொட்ட பாக்கு விக்கிறவன் பட்டணத்தில் வந்த பின்னே கொட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான், புத்தி கெட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான், போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான், போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே, அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே, அடி மாமா மகரதியே என் சீனி சக்கர கிளியே. எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல சக்தி ஏறும் நல்லா. இல்ல வேற யாரோ ரதி இருக்காங்க, ஏன்னா இங்க அவருக்கு எனர்ஜியே வரமாட்டேங்குது. என்னோட நீங்க ஆட ஆசைப்படலன்னு நினைக்கிறேன். வேற யாரோ ரதி இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேயா? Thank you. ஒரு வாரம் நம்ம வந்து ரிசர்ச் பண்றோமா கப்ஸ். தேங்க் யூ வெரி மச் ஆல்கேஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆடி பாடி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பிரம்மாண்டமான மேடையில் அந்த கிராண்ட் ஃபினாலேல ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் பட்டத்தோட அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அண்ட் இந்த வாரத்துல இருந்து இரவு 9 மணிக்கு ஷார்ப்பா உங்களுடைய இல்லங்கள்ல டான்னு நாங்க ஆஜராயிடுவோம். எஸ், 9 மணிக்கு கடையை திறப்போம், 10 மணிக்கு கடையை சாத்திடுவோம், அதுக்கப்புறம் பிளாக்ல விற்போம். சி எல்லாருமே இசை மயக்கத்துல இருக்கோம். வேற எந்த மயக்கத்துலயுமே நீங்க ப்ளீஸ் இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கவலைகளை மறக்கிறதுக்கு நிறைய பேர் போய் குடிக்கிறீங்க, ஆனா தண்ணியே மறந்துடுறீங்க. அண்ட் அது உங்களுக்கு நல்லதில்லை, உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மயக்கம் வேணும்னா இசையை கேளுங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக நம்ம மப்பு சாங்ஸ் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மஹிதா வராங்க. லெட்ஸ் வெல்கம் மஹிதா. மச்சாமே சவிச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சாமே சவிச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பம்பரமா சேகோலி சேதாரோ எல்லாம் அடையல்லாமே பிரம்மந்தா செஞ்சு வச்சாரே அடையல்லாமே மறுக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத மறுக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத மச்சாமி சபிச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பம்பரமா அறையில நான் சிக்க புக்கு ரயிலு நீ மோத வந்த மயிலு நான் என்ன ஆவேனோ மயிலு நான் மருதம் மல மயிலு நீ மச்சிலிப்பட்டினம் புயலு நான் ஆடி போவேனோ நீயாக நீயாக அழைக்க வரவா நீராக நானாக அழைக்க வாவா நீயாக நினைப்பினால என் நெஞ்சு குழி மேல அடி என்னவோ என்னவோ ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான மச்சாமி சவிச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பம்பரமா சைக்கூலி சேதாரோ எல்லாம் அடையல்லாமே பிரம்மந்தா செஞ்சு வச்சாரே அடையல்லாமே மறுக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத மறுக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத மறுக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத. நல்லா பாடின மேங்கா. யுவர் ஃபர்ஸ்ட் பல்லவி அண்ட் லாஸ்ட் பல்லவி பல்லவிஸ் வர் குட். மஹிதா பாடும்போது அந்த சரணம் டவுன் ஆகுது மஹிதா, எஸ்பெஷலியாக ரே அந்த இடம் டாரே அந்த அது ரொம்ப டல் ஆயிடுச்சு. அது ஏன் அங்கே எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறி போயிடுச்சு?
Actually, I have a very bad throat today. So, bassல பாடுறச்சே I was more conscious that it shouldn't crack. So, maybe I'll Okay. wait. So just be careful. அது learn from him. It's a process. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதில். Yes, ma'am. மஹிதா, Sir. நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங் ஃபார் திஸ் இந்த ரவுண்டுக்கு. பட் இந்த சாங் நீங்கள் அந்த பல்லவி ரொம்ப அழகாக பாடினீங்க. அது அப்புறம் அந்த சரணம் இட் பிகேம் அ வெரி மெலோடியஸ். வாட் த சாங் டிமாண்ட்ஸ் வந்து நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we must try to get that out. You can do it. It's taking time. It better come fast. Okay? Okay. Good luck. மஹிதா, Sir. எனக்கு I'll take some positives from this performance. Definitely. Thank you, sir. ஏன்னா இப்போ ஷாக்காலாக்கா பேபி பாடும்போது வந்து I was not happy. பட் இந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து I saw an effort to try and get into the character of the song. அதனால தான் பல்லவி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பல்லவி. I was really surprised. சரணம் வந்து உனக்கு சூட் ஆகாத ஒரு ரேஞ்ச். பட் திஸ் இஸ் அ காம்படிஷன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி முன்னுக்கு போகணும். ஓகே, Sure, fantastic. திஸ் டைம் ஐ see a positive thing in you. Thank you, sir. மைதா லுக்கிங் குட். Thank you. சரி மைதா, நீங்க வந்து இந்த மாதிரி மப்பான மச்சான்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா ரோட்ல? ரோட்ல பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவீங்களா பார்த்தா? நான் அது பக்கமே போக மாட்டேன். பக்கமே போக மாட்டாங்களா? குட் கேர்ள் பார்த்தீங்களா? வெரி குட். ஆ, அவங்களும் குட் பாய்ஸ், அதனால தான் அந்த சைடு வராமல். தேங்க்யூ மைதா ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. தேங்க்யூ, பை பாய். ஸோ மப்பு பாடல்கள் ரவுண்ட் வந்து சும்மா குப்பும் கும்மாலமாக போயின்னு இருக்குது. அந்த வகையில் அடுத்ததாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீப்தி சுரேஷ். நாங்களும் அப்படியே போதையில் இருக்கோம்.
பாட்டு கேட்டு அப்படியே சூப்பர், ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சார். ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ரொம்ப அழகாக பாடினேன். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தீப்தி, சார் ஆக்சுவலி எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட் தீப்தி. தேங்க்யூ சார். எவ்ரிதிங் வாஸ் ரைட். அந்த சரணத்தில் வேணும்னா சொல்லலாம். அந்த சங்கதி ரொம்ப முதல்ல சூப்பராக இருந்தது ஒரு சங்கதி. அப்புறம் ஏதோ நீயே திருஷ்டி போட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. கடைசியில் தான் ரொம்ப தெளிவாக வார்த்தையை சொல்லிட்டேன் அந்த ஆட்லிவில். அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடாது. சார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ. சங்கதியெல்லாம் ரொம்ப அழகாக, என்ன அழகாக வருது வாய்ஸில் கண்ணா. ஐயோ திரசா. தேங்க்யூ. அது அந்த தேர்ட் சங்கதி ஓகே, அது பிரெத்து நிற்கலை. அதனால தான் அது சரியாகவே இல்லை. ரொம்ப போதை ஏறியது பாடுமே கடைசி, கூச்சமாக பாடுறதுக்கு. ஓரளவுக்கு போதை கொடுக்கலான்னு பார்த்தேன். போதையே வரலங்க. என்னம்மா இப்படி சூப்பரா பாடி எல்லாரையுமே அப்படியே கொஞ்சம் மயங்க வச்சுட்டீங்க தீப்தி. விக்கல் ட்ரெயின் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. டைம் ஆச்சா? கரெக்டாக ட்ரெயின் ஆயிருக்கேன்னு நல்லா தெரியுது. இப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாமா? விற்க சொல்லலாமா? இது எதுவும் முக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, முட்டை பப்ஸ் வந்து ரோவா 4 தடவை விற்கணும், 4 வித்தியாசமா இருக்கணும். அருமை அருமை அருமைமா. நைஸ், ஓகே, வெரி நைஸ். எல்லாருமே நல்லா விற்கினீங்க. ஆனா தீப்தி நீங்க தான் பெஸ்டா விற்கினீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் தீப்தி. அடுத்தது இந்த மப்பு சாங்ஸ் ரவுண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு சாய் சங்கர். So let's put our hands together for him. தனியா எங்கே போனாலும் துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி எங்கும் தேடுற அவளை தனியா எங்கே போனாலும் தனியா எங்கே போனாலும். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் இப்போ வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடு இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து சேவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள பொண்ணா ஏன் நெஞ்சுக்குள்ள நின்னா, அவ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ ஒத்த சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. ஒவ்வொன்னுக்குள்ள பொண்ணா ஏன் நெஞ்சுக்குள்ள நின்னா, அவ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. அடங்கா குதிரைய போல அட அலைஞ்சவன் நானே, ஒரு பூவ போல மாத்தி விட்டாளே. பட்டுட்டா தூக்கமும் இல்ல என் கனவுல தொல்ல, அந்த சோழி போல உன்னகையால எதுவோ எங்களை சேர்த்த இருக்கி கைத்துல கோத்த. கண்ணா மூச்சி ஆட்டோ கொண்டு ஆடி பார்த்தோமே, துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி எங்கும் தேடுற அவளை தனியா எங்கே போனாலும்
என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் இப்போ வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல ஒண்ணுக்குள்ள ஒன்னா எரிஞ்சுக்குள்ள நின்னா அவ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா அவ வட்ட சொன்னா அது மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா தனதொன்னா தன்னே தானே தனதொன்னா தன்னே தானே தனதொன்னா தன்னே தானே தனதொன்னா தன்னே தானே தனதொன்னா தன்னே நானே தனதொன்னா தன்னே நானே தனதொன்னா தன்னே நானே தனதொன்னா நானே. ஹாய் சாய். ஹாய் சார். நல்லா பண்ணேன். Very nice. You try to bring that energy. It is a good effort. Anand sir, he's trying to sing a little more softly and controlled. Soft in front. This kind of a voice. So, is that going to be detrimental in any way? Is it going to? இல்ல. So long அதுல ரொம்ப strain வரதுக்கு there is not a possibility இல்ல. Problem was he was singing some kind of voice like that. It was loud, hard. So எல்லாமே full-ஆ is changing. So part by part he has to figure out. Right. You know, பாடி பட் இவ்வளவு தூரம் இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணது இட்ஸ் கிரேட். பட் இதுமே நிறைய ஒர்க் இருக்கு. You're on the right track. So hope everything goes really well and right for you. So keep at it. Okay. Good luck, ma'am. Thank you, sir. Sai Shankar, Yes, ma'am. பாடுறது some people get it very easily, some people have to work a lot. Right. putting correct நல்ல எஃபோர்ட் போடுறது அது தெரியுது, நல்லா தெரியுது. வெரி குட். இனி ரவுண்டட் ஆகணும், கொஞ்சம் பிரீத்தி அதெல்லாம் போயிடும் வர. தேங்க்யூ மேம். நீ பேசும்போது அழகாக இருக்கு வாய்ஸ். இட்ஸ் மச் மோர் பியூட்டிஃபுல் வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து அந்த ரிங்கிங் குவாலிட்டி ஆஃப் யுவர் ஸ்பீக்கிங் வாய்ஸ் when you sing you should get. So you work towards that. Okay, sir. Good luck. Yeah. Thank you, sir. சரி சாய், ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே இமோஷனோட பண்ணீங்களே, ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி. அப்படியா? ஆமா, இன்னைக்கு கண்ணையே திறக்கல, மூடின கண்ணை பாதி திறந்து திருப்பி மூடிட்டீங்க. அந்த பாட்டில் கடைசியா சூர்யா சார் ஒரு அடி பாடல, அது மாதிரி ஒரு அடி. ஏய், ஓகே, ரொம்ப நன்றி. சூப்பராக வந்து நல்லா பாடினீங்க. நெக்ஸ்ட் டைம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூப்பா. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்களுடைய லவ் சக்ஸஸ், லவ் ஃபெயிலியர், அதுக்கும் மேலே மப்பு பாடல்கள் எல்லாமே அள்ளி தெரிச்சிட்டு இருக்காங்க இந்த மேடையில். அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு வீக்கேர் சைக்காலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Super Singer 4. Super Singer 4. Hey, 9 to 10 மாறி போச்சு. Super Singer show timing. எல்லா நாளும் பார்க்க நீங்க ரெடியா? Hey, 9 to 10 மாறி போச்சு. Super Singer show timing. எல்லா நாளும் பார்க்க நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? Super Singer 4. Super Singer 4. எஸ், ஸோ இனிமேலேருந்து 9 o'clock இரவு ஷார்ப்பாக உங்களுடைய டிவியை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் அங்கே ஆஜராயிடுவோம், ரெடியாக இருப்போம். நிறைய பாடல்கள் கேட்கலாம், நல்ல இசை மயக்கம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த மப்பு சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததாக உங்களோட பாடுறதுக்கு தயாராக காத்துருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நமிதா.
நல்லா பாடினேன். ஆட்டிடியூட்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த சரணத்தில் வந்த அந்த சங்கதிஸ் வரும்போது தான் வந்து இட் இஸ் நாட் ஃப்ளோயிங். ஒரு இந்தியன் சங்கதி வந்து யூ நீட் டு இம்ப்ரூவ் ஆன் தேட். வெஸ்டர்ன் ஒன்று அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, ஓவரால் நல்லா இருந்தது. வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. த ஆட்டிடியூட் வாஸ் பர்ஃபெக்ட். ஓகே, குட் லக். Namita, you are trained only in Western music, மேம் கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அந்த சங்கதி கரெக்டாக பேசணும் தோண்டா, அது வர்றதில்லை. மேபி தனியாக உட்காரும்போ இட்ஸ் கம்மிங், ஸ்டேஜில் வரும்போது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். நிறைய ப்ராக்டிஸ் தேவை இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் இண்டியன் மியூசிக் ஆல்சோ. நம்ம இப்படி காம்படிஷனில் எல்லா ரவுண்ட்ஸும் பாடணுமில்ல. பட் எக்ஸ்பிரஷன்ஸ் வர் வெரி குட், வெரி குட். நமிதா, எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக நீங்கள் அந்த மாடுலேஷன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த நேச்சுரலாக வருது உங்களுக்கு. இது சச் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். என்ன யாருக்கும் அதெல்லாம் கிடைக்காது. இன்னொரு ஃப்ளோ இருக்குது, இன்னொரு ஈஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக போகிறது கீழே இருந்து மேலே. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும், நிறைய கேட்கணும், நிறைய. அது ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம், ஜஸ்ட் கீப் லிசனிங் அண்ட் ஒர்க் ஹார்ட். என்ன சூப்பர் சிங்கர் 4 யங்கெஸ்ட் கண்டெஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த தாட் என்ன? இல்லை எதுவுமே தோணல, சாங் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப கன்ஃபியூஷன். நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, பாவம். ஏதாவது நல்லதா சொல்லி கொடுங்க பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணா மணி? ஆமாம். ஓகே ஓகே, ஸ்கூலுக்கு போகாத. ஏய், ஏதாவது நல்லதா சொல்லியா? இந்த சுற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நல்லபடியா சொல்லு. ஒரு தத்துவம். ஒரு தத்துவமா? ஆமா, ஏதாவது சொல்லுங்க. ஓகே, தத்துவம் தானே. இப்போ வந்து இப்போ நம்ம மங்காத்தா படத்துல நம்ம அஜித் சார் வந்து ஒரு அற்புதமான தத்துவம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லிருப்பாரு? மங்காத்தா படமே ஒரு வில்லங்கமான படம், நல்ல தத்துவம்னு சொல்லியிருக்கேன். அதுவும் 16-year-old girl. தலை சொன்னார்னா அது வந்து நல்ல தத்துவமா தான் இருக்கும். லைட்டை போட்டு வண்டி ஓட்டலாம், லைட்டா போட்டுன்னு தான் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு நம்ம தலை சொல்லியிருப்பார். ஓகே, நீங்க லைட்டாவும் போட வேணாம், டைட்டாவும் போட வேணாங்க. நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம், ஜாலியா அந்த மாதிரி பாடல்கள் கேட்கலாம், கடைக்கெல்லாம் போக வேணாம். ஓகேயா நமிதா? ஸோ இந்த தத்துவம் நல்லா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையான்றாங்க. ஏன் புரியலையாமே பொண்ணுக்கு? என்னம்மா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பெல்ட் போட்டு வராது. ஓகேவா? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு போறாம? அவங்க நல்ல பெல்ட் போட்டானா? இருக்கு, பாப்பாவோட பெல்ட் பெருசா இருக்குது, அதனால தான். ஆல்ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச் நமிதா ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். போய் உட்காரலாம் நீங்க. ஓகே, ஸோ இந்த நாளோடைய எல்லா மப்பான பெர்ஃபார்மன்ஸஸுமே டாப் கிளாஸாக முடிஞ்சிருச்சு. இப்போது யார் யார் எப்படி எப்படி பாடினாங்க, என்னெல்லாம் ஃபீட்பேக் வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் டர்ன் டு அனின்ஜி. 2-3 very nice performances. Well, of course, star of the day, Saundarya, outstanding. It's my favorite song. இது நானே பாடிருக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. தீப்தி ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப கிஃப்டடாக இருக்கேன், நல்ல எக்ஸ்பிரஷன் வருது. சாய் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து இந்த வாய்ஸ் தான் தூக்கி நம்ம we have to take it forward. இப்போது உனக்கும் விக்னேஷ்க்கும் நீங்கள் கீழே பாடும்போது பாட முடியறதில்ல. there is no phrasing, there is no painting. ஓகே, ஸோ அதை நினைவு வச்சுங்க, தட் வி மஸ்ட் ப்ராக்டிஸ். நமிதா, சங்கதிகள் வராத காரணம் இப்போது வாய்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதை பின்னால் நம்ம கொண்டு போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதே ப்ராப்ளம் மகிதாக்கு இருக்குது. மகிதா, நீ பேசும்போது யூ கோயிங் இன் டு ஸ்குவீசிங் பொசிஷன், இது பொதுவாக தட்ஸ் யூ. அதை விட்டுட்டு ஐ மஹிதா ஹவ் ஆர் யூ அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பி, புரியுதா? ஸோ அந்த ஸ்குவீசிங் வாய்ஸ் மேலே வி ஹேவ் டு ஒர்க். அழகேசன் சார், ரொம்ப என்ஜாயபுளாக இந்த ரவுண்டு நீங்கள் நல்லா களை கட்டித ரவுண்டு. அது எவ்ரிபடி டிட் வெரி வெல் இன் தட் ரெஸ்பெக்ட். யுவர் டஃப் ரவுண்ட், ரொம்ப எக்ஸ்பிரஷன் இந்த ரவுண்டுக்கு வேணும், மெச்சூரிட்டி வேணும். ஒரு பிளேபேக் சிங்கருக்கு கொடுத்தா அவங்க பாடுறாங்க, உங்களாலையும் இதை பாட முடியுதுன்னா இட்ஸ் கிரெடிட்டபிள்.
தேங்க்யூ அனந்த்ஜி, தேங்க்யூ வெரி மச். ஆனா இந்த மப்பு சாங்ஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்றோம், பாடல்கள் மட்டும் தாங்க நமக்கு மப்பு கொடுக்கணும். நம்ம வந்து தண்ணி அடிச்சுட்டு சப்போஸ் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஒரு ரியாக்ஷன் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு சில நொடிகள் வேணும். நீங்க மதுவை அருந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ரியாக்ஷன் டைம் ரொம்ப அதிகமாகும். அதனால நீங்க ஒரு செகண்ட்ல சாதாரணமா பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பண்றதுக்கு 5 செகண்ட் ஆகும். அந்த 5 செகண்ட்ல உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம். உங்க முன்னாடி யாராவது வெஹிக்கிளில் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிரும் ஆபத்தில் விடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய ட்ரிங்க்ஸை டச் பண்ணும்போது உங்களுடைய கையில் உங்கள் வண்டி சாவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக do not drink. This is our message for today. எஸ், இந்த மெசேஜோட நம்ம வந்து கடையை சாத்துறோம். ஸோ நாளைக்கும் வந்து 9 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பாவனா அண்ட் மாகா பானது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேர்வு. குட் நைட்.